படத்தில் மலையாளத்தில் பார்க்கணும்னு நினச்சேன். பட் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த ஹைப் ஓவராக கொடுத்தனால எனக்கு மலையாள படம் பார்க்க வேணான்னு தான் தோணுச்சு. ஆனால் இவங்க தமிழ் படமே அடுத்த 3 வாரத்தில் எந்த லட்சத்தில் வெளியிட்டிருக்காங்கன்றத பார்க்குறப்போ சரி இந்த படம் என்னதான் அப்படி இருக்குன்னு போய் வாங்கலாம். ஆக்சுவலாக ட்ரைலர் பார்க்குறப்போ டப்பிங்லாம் மட்டமாக இருக்கும்னு நினச்சேன். பட் எதுவுமே எல்லாருமே கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 2-3 சீன் ஒட்டலை. பட் வாய்ஸ் கேட்க கேட்க நம்மளுக்கு அது செட் ஆயிடுச்சு படத்தில். படம் சூப்பர் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. படத்தில் மொத்தமாகவே நல்லா தான் ப்ரோ இருக்குது. படத்தில் கிளைமேக்ஸ் வேறு லெவலு. என்ன ஒரு பாய் எப்படி லவ் பண்ணியிருப்பார் லாஸ்ட் வரைக்கும், அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, அவரோட பெஸ்ட்டை சூப்பராக கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற இதுவும் கிளைமேக்ஸில் அவர் கிடச்சிடும். அவ்வளோ வித்தியாசம்ட்டு இல்லை, எல்லாமே நார்மல் ஸ்டோரி தான். அதை அவர் எப்படிலாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு அதுதான் இந்த படத்தில் இருக்கிறதே ப்ளஸ், வேறு ஒன்றும் இல்லை. காலேஜ் லைஃப் அதெல்லாம் இல்லை ப்ரோ. இது காலேஜ் லைஃப் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு நார்மலாக ஒரு பாய் எப்படி கனெக்ட் ஆகிறாரு ஒரு பொண்ணுக்கிட்ட, அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அதுதான் படத்தில். நார்மல் லைஃப் ஸ்டோரி, ரொமான்ஸ் சீன் எதுவுமே இல்லை. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தமிழ் டப் நல்லா இருக்கு. ஒரு படம் வந்து ஓடிட்டு இருக்கு மஞ்சுமல் பாய்ஸ், அது டப்பிங்ல வரல. இல்லை அது வந்து ஃபுல்லாக சென்டிமெண்ட் தான். இது வந்து ஒரு வைபான படம், அவ்வளோதான். ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள நடக்கிற மாதிரி. ரொமான்ஸ் சீனே இல்லை, அதுதான் படத்தோட ஹைலைட். எல்லாமே நல்லா இருக்கு, ரியலாக இருக்கு. எல்லாமே ரியலாக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஃபுல்லாக ஃபன்னாக ஜாலியாக லவ் நல்லா தான் இருக்கு. சும்மா ஜாலியாக ஒரு பையன் கமிட் ஆகிறது அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. காலேஜ் ஒரு 10 நிமிஷம் தான் வரும், அதுக்கப்புறம் வராது. ஆமாம், தமிழ் டப் சூப்பராக இருக்குது. தமிழ் படம் மாதிரியே பண்ணியிருக்காங்க. காமெடியாக ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபன்னாக இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சூப்பராக இருக்கும். ஹீரோ ஆக்டிங் தான் மாசாக இருந்துச்சு ஃபுல்லாக. எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லாக எல்லாம் ஃபன்னாக ஜாலியான்ட்டு ஒருத்து தான். படம் சூப்பராக இருந்ததுண்ணா. எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு கார்பரேட் லைஃப்பில் எப்படி அந்த ஜானர் காமிச்சிருந்தாங்க, ப்ளஸ் லவ். ஸோ அது வந்து நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறதுனா ஃப்ரெண்ட்ஷிப் தான், நார்மலாக ட்ராவல் பண்ணுற ஒரு லைஃபு. ஸோ அவங்களோட கனெக்ட் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. அந்த ஆதின்ற கேரக்டர் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. நல்லா பண்ணியிருந்தாரு. காலேஜ் போர்ஷன்ஸ்லாம் கம்மியாக தான் காமிச்சிருந்தாங்க. அது நார்மலாக தான் இருந்தது, பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு நல்ல ட்ராவல், நம்ம அந்த படத்தோடு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. சாரி புரியல. ஆமாம், இல்லை இது லவ் வந்து ரொம்ப பயங்கரமாலாம் காட்டலை. ஒரு பொண்ணு அவங்க வந்து லைட்டாக ஒரு பையன் மேலே ஒரு கேர் பண்ணிட்டா அதை வந்து எந்தளவுக்கு கொண்டு போவாங்க, அதுதான் அந்த பையனை அந்த பொண்ணு கேர் பண்ணுறது தான் விஷயம் படத்தில். அது நல்லா கொடுத்துருந்தாங்க. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அது அந்த ஏஜ், அந்த சின்ன ஏஜ்ன்றதுனால நான் நிறைய படம் பார்ப்பேன். எனக்கு அதோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கள ரொம்ப லைக் பண்ணுவேன். சூப்பராக இருந்தது. அதுதான் ப்ரோ, அந்த ஃபீல் குட் ஃபில்மாக இருக்குது ப்ரோ. ரொம்ப ஆகா ஓஹோ அப்படிங்கிறது இல்லாமல் வந்து படம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகும்ல. நம்மளோட லைஃப் ஸ்டோரி எப்படி இருக்கும். அடுத்து நம்ம காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து வரும்போது நம்ம சென்னையை வந்து ஒர்க் பார்க்கும்போது எப்படி நடக்கும்போது ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு ப்ரோ பார்க்க. இல்லை ப்ரோ, இது என்ன சொல்ல வரணும்னு தாண்டி இது லவ்ங்கிறது லைஃப்பில் எல்லார் லைஃப்லையும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அது அந்த 2 பசங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்க லைஃப்பில் எப்படி இருக்குது, அது எவ்வளோ ஃபன்னாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு இயல்பாக சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இது ஹீரோ பில்டப் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா அதை ஒரு ஃபீல் குட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. ஆமாம் ப்ரோ, நம்ம ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ ஏன்னா நம்மளுக்கு நடந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி எனக்கு ஒரு சில விஷயம் கனெக்ட் ஆனிச்சு. ஏன்னா நான் வந்து சிங்கிள் தான். ஸோ அதில் நம்ம சொல்கிற விஷயம்னா நமக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. ஏன்னா அப்படியே உனக்குலாம் ஆள் இருக்காடா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. உனக்குலாம் ஆள் இருக்காடா அந்த படத்தை எப்படி சொல்லுவாங்க. ஸோ அது எனக்குமே கனெக்ட் ஆனிச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. கேஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஆகா ஓகோ அதை தாண்டி வந்து நமக்கு ஒரு சில படங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு இனம் புரியாமல் ஒரு பிடிக்கும் பார்த்தீங்களா. அது பில்டப்புக்கோ அது மேக்கிங்கோ அதெல்லாம் தாண்டி இனம் புரியாமல் பிடிக்கும். எனக்கு கேரக்டர்லாம் நம்மளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு லைஃப் நடந்த மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட போகும்போது நடந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் படம் இருக்குது. டப்பிங் நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு டப்பிங் மாதிரி தெரியாது, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் பார்க்க ஒருத்தபுள் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. காமெடி, ஆக்டிங். இப்போ எனக்கு டப்பிங் ஃபஸ்ட்டு படம் இதுதான் நான் தேட்டரில் வந்து பார்க்குறேன். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. டப்பிங் மாதிரி தெரில, நார்மலாக நல்லா இருந்துச்சு. கதை ஸ்டோரி எல்லாமே ஓகே, கரெக்டாக தான் இருந்தது. எல்லா படத்து மாதிரி கொஞ்சம் இதுலேயும் தான் அப்படியே தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஏங்க அது பார்த்தது இல்லை, நான் இது இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்ததுனால எனக்கு ஓகே, போர் அடிக்காமல் பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபீல் குட் ஃப்ரெஷ் லவ் ஸ்டோரினே சொல்லலாம்.
லவ் ஸ்டோரினா ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை, நம்ம எப்பவும் பார்த்தது தான். பட் அது நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிளேல ஃப்ரெஷ்ஷாக காட்டியிருக்காங்க. நிறைய கனெக்ட் ஆச்சு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும். நம்ம ஒரு பொண்ணை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிருப்போம், அந்த பொண்ணுக்கு நம்ம யாருன்னு கூட தெரியாது. கடைசியில் அது இல்லைன்னு சொல்லிட்டு போகிறப்போ பிரேக்கப் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுகிட்ட சொல்லுவோம், அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கும், ஆனாலும் அது சொல்ல தயக்கத்தில் இல்லைன்னு சொல்லிடும். அதனால நடக்கிற ஹார்ட் பிரேக் இது நமக்கு நடக்கும், நம்ம ஃப்ரெண்டுக்கு நடக்கும். ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கேரக்டர்ஸும் சரி, அந்த கதையும் சரி, ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. யூஷுவல் லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. ஆனால் என்னன்னா, இப்போ ஒன் சைட் லவ் ஸ்டோரி மட்டுமே இங்கே பேஸாக காட்டியிருக்காங்க. ஹீரோயின் வந்து கடைசி வரைக்கும் ஹீரோ லவ் பண்ணுறது, கிளைமேக்ஸ் வரைக்குமே அது ஒன் சைட் லவ் ஸ்டோரி தான். அது ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்கல, எந்த இடத்துலையுமே வந்து ஹீரோயின் மேலே பெருசாக நம்மளுக்கு கோவம் வரல. என்னடா அப்படி ஒரே மாதிரி நடிச்சிருக்கீங்கன்னு தோணலை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதெல்லாம். ஆமாம், ஆக்சுவலாக மலையாளத்தில் பார்க்கணும்னு நினச்சேன். பட் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த ஹைப் ஓவராக கொடுத்தனால எனக்கு மலையாள படம் பார்க்க வேணான்னு தான் தோணுச்சு. ஆனால் இவங்க தமிழ் படமே அடுத்த 3 வாரத்தில் எந்த லட்சத்தில் வெளியிட்டிருக்காங்கன்றத பார்க்குறப்போ சரி, இந்த படம் என்னதான் அப்படி இருக்குன்னு போய் வாங்கலாம் தான். ஆக்சுவலாக ட்ரைலர் பார்க்குறப்போ டப்பிங்லாம் மட்டமாக இருக்கும்னு நினச்சேன். பட் எதுவுமே எல்லாருமே கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 2-3 சீன் ஒட்டலை. பட் வாய்ஸ் கேட்க நம்மளுக்கு அது செட் ஆயிடுச்சு படத்தில். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலாக அந்த அமல் கேரக்டர் பண்ண ஃப்ரெண்டு கேரக்டராக இருக்கட்டும், ஆதி கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் இருக்குது. ஏன்னா ஹீரோ பேசவே மாட்டார், ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி, போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஆஃப் போகிறப்போ அது ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு சேர்த்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. நல்லாவே சாட்டிஸ்ஃபை.